Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு லேப்டாப்பில் வந்து OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த லேப்டாப்பில் வந்து பூட் கீலாம் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் பூட் மெனு ஓப்பன் ஆகலை. அதனால பயாஸ் செட்டப்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, OSக்கு வந்து கிராக் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். நார்மலாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகுது, லாஸ்ட்டில் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓப்பனே ஆகலை, இப்படியே தான் நிற்குது. இப்போ இதை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன் நான். இப்படியே தான் நிற்குது, அதனால நான் வந்து ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்ட்ரோ வருதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணிவிட்டு F2 அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். பயாஸ் செட்டப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது மாற்றிக்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பூட்டில் வந்து சிலது வந்து டிசேபிளில் இருக்கும். பூட் கண்ட்ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிசேபிளில் இருக்கிறது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் பூட் வந்து டிசேபிள்லேயே இருக்கட்டும். டிவைஸ் பூட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் டிவைஸ் பூட், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பூட் ப்ரோ, அது கீழே இருக்கிறதுக்கு வந்துடுங்க. கீழே வந்து எக்ஸ்டர்னல் டிரைவ், அதை வந்து F5 அண்ட் F6 இதை யூஸ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து வச்சுருங்க, இன்டர்னல் ஆப்ஷனுக்கு மேலே. தெளிவாக தெரியுதான்னு தெரியல. F5 அண்ட் F6 எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் வேறு மாதிரி இருக்கலாம். இதில் வந்து F5 அண்ட் F6 கீழே போட்டிருக்கு பார்த்தீங்களா. நான் இப்போ அதை யூஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன். F10 கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க, சேவ் அண்ட் எக்ஸிட் என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பென்ட்ரைவ் இன்செர்ட்லேயே வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஹார்ட் டிஸ்க்கு தான் ஓப்பன் ஆகும். பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்றுத்தையும் இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து OS இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மாற்றி வச்சுக்கிறது நல்லது. இன்டர்னல் ட்ரைவ் வந்து மேலே வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் வந்து கீழே எடுத்தாந்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் போட்டே ஆன் பண்ணாலும் உங்களுக்கு பென்ட்ரைவில் ஓப்பன் ஆகாமல் ஹார்ட் டிஸ்க்லேயே ஓப்பன் ஆகும் OS. ஒரு சிலருக்கு அப்படியே ஹேங் ஆன மாதிரி நிற்கலாம், அதனால ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிவிட்டு. எனக்கு வந்து அப்படி தான் நிற்கிது, அதனால நான் ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி OS போடணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இல்லைனா அதர் சேனல்ஸ்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலோட வீடியோ லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸையும் பார்த்துக்கலாம். மற்ற சேனல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. ஓகேவா? இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, பாய். இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா இப்போ வீடியோ முடிஞ்சு. பாய். இன்னொரு வீடியோ நாளைக்கு